எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஜூலை 31 முடிய வேண்டிய இன்கம் டேக்ஸ் டியூ டேட் எக்ஸ்டெண்ட் ஆகி நவம்பர் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ அல்லது ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கிட்டேயோ கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்களோ, மேபி நீங்கள் சேலரிடாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியாவுக்காக எப்படி எந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் கொண்டு போகணும். ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், அவங்கக்கிட்ட நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், அதாவது டேக்ஸை குறைக்கிறதுக்கான பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். பட் ஐடியா இல்லாமல் கடைசி நேரத்தில் கொண்டு போயிட்டு அவங்களே அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. முதல்ல பேசிக்கான சில விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா எந்த காரணத்துக்காக பே பண்ணணும், எவ்வளோ அதிகம், அதாவது எவ்வளோ இன்கம் இருந்தால் பே பண்ணணும். யாரெல்லாம் 60 வயசுக்குள்ளார இருக்காங்களோ அவங்களுடைய இன்கம் 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா தே ஆர் லயபிள் டு பே இன்கம் டேக்ஸ். இந்த ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இன்கம்னா என்ன? இப்போது 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 2.5, 60 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 3 lakh, 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 5 lakh. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2019-20க்கான ஸ்லாப் இது. ஓகே, இன்கம்னா என்ன, எதெல்லாம் இன்கமில் வரும் அப்படின்னா, இதை பார்த்திங்கன்னா ஒரு 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 வரையறையாக கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸில். எதெல்லாம் இன்கமில் வரும். ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி. நீங்கள் ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சேலரி வருது, அது இன்கம் ஃப்ரம் சேலரி. உங்களுடைய சேலரி 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா யூ ஆர் லயபிள் டு பே த இன்கம் டேக்ஸ். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரத்துலேருந்து வரக்கூடிய இன்கம், உங்களுடைய செலவெல்லாம் போக வரக்கூடிய இன்கம் ஆனது 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு, அந்த வீடை நீங்கள் வாடகைக்கு விட்டுறீங்க, வீடோ இல்லை ஒரு கடையோ இருக்குது, அதை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு டேக்ஸை நீங்கள் பே பண்ணணும், இன்கம் டேக்ஸ். இன்னொன்று இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அதர் சோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டிருக்கலாம், அந்த எஃப்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்கள் இன்கம் தான், அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்ரா, இதுலேருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். ஓகே, இப்போது இதெல்லாம், இந்த இன்கம்லாம் ஒரு 4 லட்ச ரூபா இன்கம் வருது, இந்த 4 லட்ச ரூபாய்க்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் டேக்ஸ் கட்டிடணுமா அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட்டு அதுக்கு இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 4 லட்ச ரூபா கூட இன்கம் இருக்கலாம், ப்ளஸ் அதே சமயம் சம் பெனிஃபிட்ஸ், டிடக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிடக்ஷன்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 1/1 நான் சொல்லிட்டே வரேன். இதெல்லாம் வச்சு நீங்களே செல்ஃபாக ஃபைல் பண்ணுறதை தவிர்த்து ஒரு கன்சல்டன்ட் மூலமாகவோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாகவோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செல்ஃபாக பண்ணும்போது நீங்களே ஏதாவது விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் எக்ஸஸாக தான் உங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் கன்சல்டன்ட்டுக்கிட்ட போகும்போது யூ வில் கெட் அதர் பெனிஃபிட்ஸ். அதனால் இது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தகவலை உங்களுக்கு நீங்கள் உங்கள் பேப்பர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு தகவலாக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, செக்ஷன் பை செக்ஷன் 1/1 என்ன மாதிரி டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டே வரேன். எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணாமல் மேஜராக என்ன இருக்கோ அது வரைக்கும் நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ டிடக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய இன்கம் 4 லட்ச ரூபா இருக்குன்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதுதான் இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரூல்.
ஸோ 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போ 4 லட்ச ரூபா அப்படின்னும் போது 1.5 லட்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த 1.5 லட்சத்துக்கு 5% போட்டு 7,500 நான் டேக்ஸாக பே பண்ணிடணுமா அப்படின்னா இல்லை. அதையும் குறைக்கிறதுக்கு சில வழிவகைகளை இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி வகைகள், என்ன மாதிரியான வழிமுறைகள் அது? இந்த 1.5 லட்ச ரூபாய் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா செக்ஷன் 80C. செக்ஷன் 80Cயில் எல்ஐசி, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அல்லது IRD ஆத்தரைஸ்டு என்னெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கோ அதுலெல்லாம் நீங்கள் என்ன ப்ரீமியம் கட்டியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் இந்த 1920னா இந்த 1920ல் 1920ங்கிறது 1/4/2019 31/3/2020 வரைக்கும் இந்த ஒரு நிதியாண்டுக்குள்ளார எந்த ப்ரீமியம், எவ்வளோ ப்ரீமியம் நீங்கள் கட்டியிருக்கீங்களோ அந்த ப்ரீமியம்க்கு நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் வரும்னா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் பே பண்ண ப்ரீமியம்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஒரு சேலரிடாக இருந்தால் அவங்களுக்கு ஆஃபீஸில் PF பிடிச்சிருப்பாங்க, அந்த PF இதெல்லாம் வந்து செக்ஷன் 80Cயில் வரும். இது இல்லாமல் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த ஹவுசிங் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீபேமெண்ட் ஷெட்யூல்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரீபேமெண்ட் ஷெட்யூல் பிரகாரம் நீங்கள் பே பண்ணியிருக்கும் போது இன்ட்ரெஸ்ட் தனியாக, பிரின்சிபல் தனியாக இருக்கும். அதில் பிரின்சிபல் காம்போனண்ட் அந்த 12 மாதத்துக்கு 1/4/2019 31/3/2020க்குள்ளார அந்த 12 மாதத்துக்கு எவ்வளோ பிரின்சிபல் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரின்சிபலும் 80Cயில் கழிச்சிக்கலாம். இதில் வந்து 80C. அடுத்தது 80CCC. 80CCCங்கிறது என்னது அப்படின்னா பென்ஷன் ஃபண்டு. ஏதோ ஒரு பென்ஷன் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசியோட ஆன்யூட்டி பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எவ்வளோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 80CCD1. 80CCD1ங்கிறது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைடு பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீமில் அப்பார்ட் ஃப்ரம் எல்ஐசி எதில் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து 80CCD1ல் வரும். இந்த 80C, 80CCC, 80CCD1 இது எல்லாமே புட் டுகெதர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சீலிங் இருக்குது. நான் 5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 5 லட்ச ரூபாய்க்கு கிளைம் கொடுங்கன்னு நீங்கள் கேட்க முடியாது. மேக்ஸிமமே 1,50,000 தான். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது 4 லட்ச ரூபா உங்களுடைய இன்கம்மு டில் 2.5 lakhs வரைக்கும் நில்லு. பேலன்ஸ் 1.5 வந்து நீங்கள் இந்த டிடக்ஷனில் காமிச்சிங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்கம் 4 lakhs காமிச்சிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் டேக்ஸும் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து ஓவராலாக சொல்கிறேன், இது மைனூட்டாக கேல்குலேஷன்ஸில் நான் சொல்ல வரல, நான் ஓவராலாக சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ரஃப் கேல்குலேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது செக்ஷன் 80D அப்படின்னு ஒன்று இருக்குது. செக்ஷன் 80Dயில் என்னென்னா மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எவ்வளோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் இந்த 80CCC இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 80C, 80CCC, 80CCD1 இது எல்லாமே சேர்ந்து 1.5 lakhs இல்லாமல் அடிஷ்னலாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து 80D. 80Dயில் பார்த்தீங்கன்னா மெடிக்ளைம் உங்கள் செல்ஃபு அண்ட் யுவர் ஃபேமிலி அதுக்கு 25,000 rupees ப்ரீமியம் கிளைம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுடைய பேரண்ட்ஸ், டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு 25,000 கிளைம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு 50,000 பண்ணிக்கலாம். இல்லை நீங்களும் சீனியர் சிட்டிசன், உங்கள் பேரண்ட்ஸும் சீனியர் சிட்டிசனாக 50 + 50 மேக்ஸிமம் வந்து 1 lakh வந்து இதில் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது 80DD. 80DDயில் உங்களோட டிபெண்ட் ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அது மெயின்டெனன்ஸு, இதுக்காக நீங்கள் கிளைம் பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் 80DD. 80DDயில் நீங்கள் மேக்ஸிமம் 75,000 rupees உங்களுடைய டிபெண்ட் டிசபிள்டாக இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். சிவியர் டிசபிலிட்டியாக இருந்தால் 1,25,000 rupees வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80DDBயில் இந்த செக்ஷன் 80DDBயில் இண்டிவிஜுவலுக்கோ அல்லது டிபெண்டண்ட்டோ ஒரு ஸ்பெசிஃபைடு டிசீஸில் இருந்தால் 40,000லேருந்து
1 lakh வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80E ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கியிருக்கீங்க ஒரு ரெகக்னைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது செக்ஷன் 80G வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொனேஷன். நார்மலாக ஏதாவது ஒரு சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கோ அல்லது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்க்கோ நீங்கள் டொனேஷன் நீங்கள் கொடுக்கும்போது அந்த டொனேஷனை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மேக்ஸிமம் சீலிங் வந்து உங்களுடைய கிராஸ் இன்கம் எவ்வளவோ அதில் 10% வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சிலது 100% கிளைம் பண்ணிக்கலாம். சில இன்ஸ்டிடியூஷனில் 50%, சிலது 25%, அந்த மாதிரி ஸ்லாப் இருக்குது. அது நீங்கள் டைம் பை டைம் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறேன், கமெண்ட்டில் போட்டிங்கனாலும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது செக்ஷன் 80 டிடிஏல உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸம்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் 50,000 ரூபா நார்மலாக இன்கமாக கொண்டு வரணும். பட் இந்த செக்ஷன் 80 டிடிஏல 50,000 மைனஸ் 10,000 ருபீஸ் தானாகவே நீங்கள் டிடிஏல கிளைம் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 40,000 தான் நீங்கள் இன்கமாக காமிச்சிக்கலாம். இன்கேஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அண்டர் செக்ஷன் 80 டிடிபியில் நீங்கள் மேக்ஸிமம் 50,000 ரூபா இன்ட்ரெஸ்ட்லேருந்து கிளைம் பண்ணலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அசோசியே டிசேபிள்டு பர்சனாக இருந்தால் அண்டர் செக்ஷன் 80U 75,000லேருந்து 1,25,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் நான் ஒரு ரஃப் ஐடியா கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்களே செல்ஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தவறு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை விட பெட்டர் எப்படின்னா நீங்களே இது ப்ராப்பர் கன்சல்டன்ட் மூலமாக போயிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஏதாவது இருந்தால் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரீஃபண்டுங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க, டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். அந்த ரீஃபண்ட்லாம் வாங்கணுன்னா நீங்கள் ப்ராப்பர் கன்சல்டன்ட்டுக்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஈஸியாக ரீஃபண்ட் வரும். இல்லைன்னா செல்ஃபாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வராமல் ரிட்டனும் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் அந்த மாதிரி ஃபெயில் ஆகியிருக்க கேஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இந்த வருஷம் ஏதாவது ரீஃபண்ட்லாம் இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக ரீஃபண்டை வாங்கி எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிட்டனை ஃபைல் பண்ணுறதுக்கு என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.